வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசியாம் அவர்கள். வணக்கம் சார். பாலாஜி வணக்கம். இப்போ 2 குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. ஒன்று தோல்வி பயத்துல அஞ்சி நடுங்கி பிரதமர் மோடி அவர்கள் மதம் சார்ந்த பிரச்சாரங்கள்ல ஈடுபடுறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு. இரண்டாவது தேர்தல் ஆணையம் ஒரு வளர்ப்பு பூனையாக செயல்படுகிறது, பாஜகவினுடைய வளர்ப்பு பூனையாக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆனால் மோடி தோற்பாரு, அவ்வளவுதான், அவருடைய கதை முடிந்தது அப்படின்னு சொன்னா ஏன் தேர்தல் ஆணையம் இன்னமும் மோடிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும்? அரசு அதிகாரிகள் இல்ல அதிகார வர்க்கம் ஏன் இன்னும் மோடியை நம்ப வேண்டும் என்ற காரணம் இருக்கு இல்லையா? அது நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதிகார வர்க்கம் எப்பவுமே அந்த ஆளுங்கட்சிக்கு தாங்க சப்போர்ட்டா இருக்கும். எங்க காலத்துல ஸ்ரீபால்னு ஒரு பெரிய அதிகாரிங்க, இன்டெலிஜென்ஸ் சீஃபாலா இருந்தாரு, டிஜிபி எல்லாம் இருந்தாரு, ரொம்ப நண்பர். அவர் என்ன சொல்லுவாருன்னா, எப்பவுமே ஆளுங்கட்சி தாங்க ஜெயிக்கும்னு சொல்லி நம்ம ரிப்போர்ட் கொடுக்கணும். ஆளுங்கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா நம்ம ரிப்போர்ட் சரின்னு ஆயிரும். ஆளுங்கட்சி தோத்துருச்சுன்னா நமக்கு என்ன நஷ்டம்? யார் நம்மகிட்ட கேள்வி கேட்க போறாங்க? ஆளுங்கட்சி தோக்கணும் நீங்க ரிப்போர்ட் கொடுத்துட்டு பதவியிலே இருக்க முடியாது. இது அவரோட கருத்துங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 15-20 இயர்ஸ் பேக் எப்போதுமே உளவுத்துறை இந்த அதிகாரிகள் எல்லாமே ஐயா நீங்க தாங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க தோப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எப்படி இருக்க முடியும்? அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்க மிஸ்கைட் ஆறாங்க அதுல. இது நீங்க பல தேர்தல்ல பார்க்கலாம். தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அவர்களே தோற்று போன 96 தேர்தலையும் இதை பார்க்கலாம். அப்ப இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ன சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இது நம்ம லோக்கல் இன்டெலிஜென்ஸ் நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ கலைஞர் 2001 வெற்றி வாய்ப்பு இழந்தாரு. அப்ப என்ன சொல்லியிருப்பாங்க? இன்டெலிஜென்ஸ் பியூரோ அப்போ முதலமைச்சர் அவரு, ஐயா நீங்க தாங்க ஐயா ஜெயிப்பீங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. மோடிக்கு அதே தானே. ஏன்னா அவரு மாற்று கருத்தை எப்படி சொல்ல முடியும்? மந்திரிகளே தான் சொல்றது இல்லையா மாற்று கருத்தை. மோடி என்ன சொல்றாரோ அது அப்படியே அமித்ஷா சொல்றாரு, இல்லைன்னா ராஜ்நாத் சிங் சொல்றாரு. ராணுவத்துல மத ரீதியான இடஒதுக்கீடு கொண்டு வரப்படும்னு காங்கிரஸ் கட்சி அதுக்கு பிளான் பண்ணுதுன்னு ராஜ்நாத் சிங் சொல்றாரு. அது எப்படி சாத்தியம்? ராணுவத்துல எப்படி மத ரீதியா நீங்க இடஒதுக்கீடு கொண்டு வர முடியும்? சரி, ராணுவத்தோட ஆள் சேர்ப்பு முறையில நீங்க மாற்றம் ஏற்படுத்தின அக்னிபத் ஸ்கீமை எதுக்குறாங்க. காரணம் அது ஒரு பெரிய வேலை வாய்ப்பு, அந்த இளைஞர்களுக்கான கனவு, அவங்களோட சமுதாய மேம்பாட்டுக்கு உதவும். ஒரு கிராமத்துல ஒரு ரொம்ப ஒடுக்கப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு இளைஞன் ராணுவத்துல சேர்ந்து மிலிட்ரி மேனா ஊருக்கு திரும்பும்போது அவனுக்கு மரியாதை ஜாஸ்தி, அவனோட குடும்பம், அவனோட சுற்றுப்புற சூழல் எல்லாமே மாறும். அவனை தூக்கி நீ ராணுவத்துல சேர்த்துட்டு இத்தனை வருஷம் கழிச்சு நீ கான்ட்ராக்ட் தான்ப்பா, நீ மிலிட்ரிக்காரன் கிடையாது, நீ அக்னி வீர் ஆனா ஒப்பந்த கூலி, இப்படி சொன்னா அவன் என்ன ஆவான்? அவன் எதுக்குறான். அதை மடமாற்றுறதுக்கு இவங்க என்ன சொல்றாங்க, ராணுவத்திலே மத ரீதியாக அது இது இடஒதுக்கீடு கொண்டு வர போறாங்க. அது எப்படி சாத்தியங்கிறத கூட ராஜ்நாத் சிங் ராணுவ அமைச்சர் ஏன் நினைக்க மாட்டேங்காரு? தேர்தல் பத்திரத்தை மீண்டும் கொண்டு வருவோம்னு நிர்மலா சீதாராமன் ஏன் சொல்றாங்க? அங்கதான் சுப்ரீம் கோர்ட் வச்சு ஆணையை வச்சு அடிச்சிருச்சு. அதுக்கு நீங்க அந்த தீர்ப்பையே மாற்றி எழுதினா தானே கொண்டு வர முடியும் திருப்பி. அப்ப ஏன் சொல்றாங்க? அது மோடி சொல்றாரு, அதனால சொல்றாங்க, அவ்வளவுதான். அதிகாரிகள் மனப்பான்மை என்னதோ அதுதாங்க அமைச்சர்கள் மனப்பான்மை. அது ஒரு கனவு. அந்த கனவுலயே போய் தான் படுகொலியில விழுகிற பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன். மோடி அதுக்கு விதிவிலக்கு அல்லங்கிறதா எங்க இருக்கு. இதற்கு முன்பாக நிறைய தேர்தல் நடந்திருக்கு. 18வது மக்களவை தேர்தல், இதற்கு முன்பாக பல மக்களவை தேர்தல் நடந்திருக்கு, பொது தேர்தல் நடந்திருக்கு. ஆனால் தேர்தல் ஆணையம் அப்படின்றது இந்த டைம் அதிகமாக பேசப்படுதா, அவர்களுடைய சார்பு நிலை அப்படின்றது ரொம்ப கொஸ்டின் பண்ணப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணம்னாங்க, அந்த 2 தேர்தல் ஆணையர் அப்பாயின்மெண்ட் இப்பதான் நடந்துச்சு, ரொம்ப சமீபத்தில் நடந்தது. அதுக்கு முன்பே உச்சநீதிமன்றத்துல வழக்கு அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணி 3 பேர் கொண்ட கமிட்டி, ஒருவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஒருவர் மத்திய மந்திரி சபை நியமிக்கிறவர் பிரதமர், இன்னொருவர் எதிர்கட்சி தலைவர், இப்படியான ஒரு ஏற்பாடு செய்யும் போது அதை மாத்தினாங்கல்ல. அந்த தீர்ப்பையே நீர்த்து போகிற விதமா புதிய சட்ட திருத்தம் கொண்டு மாத்தி 2 பேரும் மத்திய மந்திரி சபை, அதாவது பிரதமர் நியமிக்கிறதுன்னு ஆகும்போது, இப்ப சமீபத்துல போட்ட அந்த 2 பேருமே பிரதமர் அப்பாயின்மெண்ட். அதாவது அவனும் ஒரு அதிகாரி தான். எப்படி சீஃப் செக்ரட்டரியோ இல்லைன்னா ஹோம் செக்ரட்டரியோ நம்ம பிஎம் சிஎம் சொல்ற மாதிரி தலையாட்டுறாங்களா, அப்படிதான் இவங்களும் தலையாட்டுறாங்கிற உணர்வு வந்துருச்சு. அதனாலதான் உங்களுக்கு இவ்வளவு விமர்சனம் வருது. இந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நம்ம இதை எப்படி எடுத்துக்க? ஏன்னா இந்த தீர்ப்பு பத்தி எல்லாருமே சொன்னது இது எப்படியும் பாசிட்டிவா வரப்போறது இல்லை அப்படின்றதுதான் எல்லாருமே சொன்ன விஷயம். சிலர் சமூக வலைதளங்களை விமர்சிக்கிறத பார்க்க முடியுது. அதே உச்ச நீதிமன்றத்துல பல தீர்ப்புகள் இந்த மோடி அரசாங்கத்துக்கு எதிராக வந்திருந்தாலுமே கூட
உச்ச நீதிமன்றம் உச்சி குடிமை நீதிமன்றம்னு விமர்சனிக்கக்கூடிய அந்த பார்வை இருக்காது. நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல, அப்படியான ஒரு நீதிமன்றத்தின் பேர்ல அவதூறு வந்து நம்ம கற்பிக்க முடியாதுங்க. தீர்ப்பை வந்து நம்ம விமர்சிக்கலாம். நீங்க கேக்குறது விவிபேட் தீர்ப்பு தானே கேக்குறீங்க? ஆமா. விவிபேட் வெர்சஸ் பழைய ஓட்டு சீட்டு முறை, இந்த பழைய ஓட்டு சீட்டு முறைக்கு நம்ம திரும்பவே முடியாது. இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தலில் 2 கட்டம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பழைய ஓட்டு சீட்டு முறைக்கு எப்படி திரும்ப முடியும்? 2 கட்டம் நீங்க இதை வச்சு முடிச்சாச்சே, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வச்சு. ஸோ அதுக்கான வாய்ப்பு இல்லை, அது முதலே நல்லாவே தெரியும். விவிபேட்ல சில சந்தேகங்கள், இந்த சந்தேகங்களுக்கான ஒரு விடை கிடைச்சிருக்கு. என்ன விடைனா, விவிபேட் எந்திரம் டேம்பர் ஆயிருக்கா இல்லையாங்கிறத ஓட்டு எண்ணிக்கைக்கு முன்னாடி சரிபார்ப்பதற்கான பொறியாளர்கள் அடங்கிய ஒரு குழு வேணும்னு சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். அது ஒரு டைரக்ஷன். ஸோ எல்லா கவுண்டிங் சென்டர்லையும் விவிபேட் எந்திரம் டேம்பர் ஆயிருக்கா, அது ஏதாவது ரிப்பேர் பார்த்துருக்காங்களா, அது திருத்தி இருக்காங்களாங்கிறத பார்த்துடலாம். ஸோ இல்லை அப்படிங்கிற ஒரு சான்றிதழுக்கு பிறகுதான் ஓட்டு எண்ணிக்கை தொடங்குது. இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு. விவிபேட்ல 100% எண்ணணுங்கிறது பாசிபிளே கிடையாது. 100% என்றதும் பழைய முறைக்கு போறதும் ஒன்று தானே. 2% ரொம்ப லோவா இருக்கு. அதை நான் வந்து ஒரு 10% வரைக்கும் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அதாவது ஒரு 800 ஓட்டு பதிவாகிற இல்ல 700 ஓட்டு பதிவாகிற ஒரு பூத்துல 80 ஓட்டையோ இல்ல 70 ஓட்டையோ சரிபார்த்துட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து இவிஎம்ல வந்து பட்டனை அழுத்தலாங்கிறது என் கருத்து. அதாவது முதல்ல நம்ம இவிஎம் எடுத்து வைக்கிறோம், விவிபேட்டை எடுத்து வைக்கிறோம், ஏஜென்ட்கள் வந்து சீரியல் நம்பர் எல்லாத்தையும் செக் பண்றாங்க, லாஸ்ட் எண்ணிக்கை பதிவாயிருக்கிறத சரி பார்க்குறாங்க, சீல் உடைஞ்சிருக்கா உடையலையாங்கிறத பார்க்குறாங்க. எப்படி விவிபேட்ல இன்ஜினியர் வந்து பார்க்க போறாரோ அதே மாதிரியான ஒரு வேலையை இவிஎம்ல நம்ம பூத் ஏஜென்ட் பார்க்குறான். அவன்கிட்ட தான் ரெக்கார்ட் இருக்கு. அப்புறம் தான் இவிஎம்ல வந்து ரிசல்ட் பட்டன் நம்ம அழுத்துறோம். அப்போ ரிசல்ட் பட்டன் அழுத்தின உடனே ஒரு நம்பர் தெரிய போகுது. அதுக்கு முன்னாடி விவிபேட் நம்பர் தெரிஞ்சிருச்சுன்னா சரி பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இதுல கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அந்த வகையில் எனக்கு இது ஏமாற்றம். இந்த தேர்தல்ல மோடிக்கான வசீகரம் அப்படின்றது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வசீகரம் இருக்குங்க, அது எப்படி இல்லாம இருக்கும்? அவர் வந்து அவரு தலைவர் 10 வருஷம் வந்து பிரதமரா இருந்திருக்காரு. மன்மோகன் சிங் அப்போ வசீகரமே கிடையாது. பிரதமரா எவ்வளவு நாள் இல்ல. இப்போ மன்மோகன் சிங் ரிட்டையர் ஆகும்போது எவ்வளவு அவரை பற்றிய புகழ்ச்சி, அவரை பற்றி அவரை வியந்தோதுனதெல்லாம் எவ்வளவு நடந்துச்சு. அதெல்லாம் இருக்குங்க. எல்லா தலைவர்களுக்கும் வசீகரம் உண்டுங்க. அது நீங்க ஜவஹர்லால் நேரு காலத்துல இருந்து வசீகரத்தை எல்லாம் பார்க்கலாம். வசீகரம் எல்லாமே எப்படி தலைவராக முடியும் எத்தனை கோடி ஜனங்களுக்கு? வசீகரத்தை எதற்கு அந்த தலைவர்கள் பயன்படுத்துகிறார்கள்? நாட்டோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துறாங்க, நாட்டுல எல்லா தரப்புக்கு இடையில அமைதி நிலவரதுக்கு பயன்படுத்துறாங்க, இந்த நாடு சுபிட்சமா இருக்கணுங்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. இப்படி இருந்தா அது வந்து சந்தோஷம் தாங்க. விஸ்வ குருன்றாரு, விஸ்வ பந்துன்றாரு, உலகத்துக்கே சொந்தக்காரன்றாரு. ஆனா இங்க வந்து அவர் பிரித்தாளுகிற ஒரு விதத்தை கையாளுறாரு, இந்து முஸ்லீம் வெறுப்பு உணர்வை தூண்டுறாரு. அப்படிங்கும்போது அவரோட வசீகரத்தன்மை குறையுது. ஆனாலும் அந்த உணர்வுடையவங்க ஆதரிப்பாங்க, நான் அதை மாற்றுக்கிறது சொல்லலை. அவங்களோட எண்ணிக்கை வர வர குறையுதுன்னு நான் சொல்றேன். ஒரு காலகட்டத்திலங்க, நான் பஞ்சாப்ல எல்லாம் வேலை பார்க்கும்போது நான் போன 75 காலகட்டத்தில் இறங்கின உடனே கேட்பான், நீங்க என்ன முஸ்லீமானு கேட்பான். ஏன்னா நம்ம தோற்றம் நம்ம கொஞ்சம் கருப்பா வேற இருப்போம், ஒரு மாதிரியா இருப்போம் இல்லையா. அவன் வந்து வேற மாதிரி இருப்பான். ஏன்னா பிரிவினையில பாதிக்கப்பட்டவங்க 47 பிரிவினைங்க, நான் 75 போறேன். பாகிஸ்தான் பார்டருக்கு ரொம்ப பக்கத்துல கிராமம் வரைக்கும் எனக்கு ஜூரிஸ்டிக்ஷன். அப்ப அவனுக்கு அந்த வெறுப்புணர்வு இருந்தது, கண்கூடாவே நான் பார்த்தேன் அதை. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு பஞ்சாப்ல வந்து எவ்வளவோ மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. இன்னைக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி ரூலிங். பிஜேபிக்கு அங்க வாய்ப்பே இல்லை. பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கே சிரோன்மணி அகாலிதள் தயாரா இல்லை. என்னன்னா ஃபார்மர்ஸ் ப்ராப்ளம், விவசாயிகளோட பெரிய பிரச்சனை. 600 பேர் செத்து போயிட்டாங்க, முக்கால்வாசி வந்து பஞ்சாப் ஹரியானா மாநிலத்துக்காரங்க. அப்போ பிஜேபியோட செல்வாக்கு என்ன அங்க? இதே இந்து முஸ்லீம் இந்த பிரிவினைலாம் அவங்க பேசினாலும் அது எப்படி எடுபடும்? ஆனா ஒரு காலத்துல எடுபட்டுதா இல்லையானா எடுபட்டுச்சு. அப்ப பிஜேபி இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அதே 77ல அதே பஞ்சாப் எல்லாம் இந்திரா காந்தியை தோற்கடிக்கும் போது ஜனதா பார்ட்டியில் இருந்தது யாரு? பிஜேபியோட பழைய மதர் பார்ட்டி தானே. பாரதிய ஜனசங்கமும் ஜனதாவோட ஒரு அங்கம் தானே. அப்போ அவங்க வந்து இந்த ஆன்டி முஸ்லீம் இல்லைன்னா ப்ரோ இந்து அந்த சென்டிமெண்ட் அவங்க பிளே பண்ணவே இல்லைங்களே.
பெரிய பெரிய தலைவர்கள் இருந்தாங்க அப்போ. ஏன் வாஜ்பாயே இருந்தாரு. வாஜ்பாயே வந்து 2004 அப்படி பேசலீங்களே. அப்ப மோடி வந்து இவ்வளவு தூரம் தரம் இறங்கி பேசும்போது, ஒரு பிரதமர் பொறுப்புல இருந்துட்டு பேசும்போது, அது ரொம்ப நாட்டுக்கே அவமானம் தான் நான் நினைக்கிறேன். நன்றி சார். இன்னும் நிறைய தேர்தல் நடக்க இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.